ஒரு அழகான கிராமத்தில் மியா என்ற சுட்டிப் பெண் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு வானத்தில் பறப்பதைப் பற்றி கனவுகள் காண்பது மிகவும் பிடிக்கும். அவளது கனவுகளைப் போலவே பெரிய வண்ணமயமான பலூன்களைக் கண்டாள். ஒருநாள் மியா வீட்டின் பின்புறம் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு பெரிய பிரகாசமான வண்ண பலூனைக் கண்டாள். அது வானத்திலிருந்து மெதுவாக அவள் தோட்டத்திற்கு இறங்கி வந்தது. பலூன் சிரிப்பது போல் ஒரு முகம் இருந்தது. அது அவளை பார்த்து ஹலோ சொல்வது போல் இருந்தது. மியா ஆச்சரியத்துடன் பலூனின் கூடையில் ஏறினாள். பலூன் மெதுவாக மேலே எழும்பத் தொடங்கியது. நாம் எங்கே செல்கிறோம் என்று மியா உற்சாகத்துடன் கேட்டாள். பலூன் மெதுவாக அசைந்து வானம்தான் தங்கள் இலக்கு என்று சொல்வது போல இருந்தது. அவர்கள் உயரே பறந்து சென்றபோது கீழே உள்ள உலகம் ஒரு பொம்மை கிராமம் போல் சிறியதாக தெரிந்தது. மரங்கள் சிறு புரோக்கோலி போலவும் வீடுகள் தீப்பெட்டிகள் போலவும் தெரிந்தன. மேகங்கள் பஞ்சு மிட்டாய் போல இருந்தன. மியா அவற்றை தொட்டு பார்க்க முயற்சி செய்தாள். அவை மிகவும் மென்மையாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தன. பறவைகள் அவர்களுடன் சேர்ந்து பாடிக்கொண்டு பறந்தன. ஒரு சிறிய தீவின் மேல் பலூன் பறந்தது. அங்கு பல வகையான அழகான பறவைகளும் பூக்களும் நிறைந்திருந்தன. கீழே அழகிய வண்ண வண்ண பூங்கா மற்றும் குட்டி வீடு இருந்தது. மியா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். இது அவளது வாழ்க்கையின் சிறந்த பயணம். அவள் ஒரு நட்சத்திரத்தை அடைந்து அதைத் தொட்டு பார்த்தாள். அது பளபளவென மின்னியது. மாலையில் சூரியன் அஸ்தமிக்கத் தொடங்கியபோது பலூன் மெதுவாக மியாவின் வீட்டிற்கு திரும்பியது. மியா தனது வீட்டில் தரையிறங்கியபோது அவளது நண்பர்கள் அனைவரும் அவளுக்காக காத்துக் கொண்டிருந்தனர். அவள் அனைவருக்கும் தனது மாயாஜால பலூன் பயணத்தைப் பற்றி உற்சாகமாகச் சொன்னாள்.